அன்பு நேயர்களே, பரிகாரம் என்பது ஏதோ மனதில் பட்டதையோ வாயில் வந்ததையோ ஒரு குருட்டாம்போக்கில் சொல்லிவிட முடியாது. அருள்வாக்கு சொல்பவர்களாய் இருந்தாலும், ஜாதகம் கணிப்பவர்களாய் இருந்தாலும், அவர்களிடம் அவர்கள் தெய்வத்திற்கு அணுக்க தொண்டராய் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது, அவர்களுக்கு ஒரு சிரமம் வரும் பொழுது அவர்கள் உள்மனது சொல்லும். அதன்படி ஒரு பரிகாரம் செய்வார்கள். அவர்களுக்கு காரியம் கைகூடிவிடும். இதையே அடுத்தவருக்கு அவர்கள் சொன்னால் அது நடக்காது. எந்த மாதிரியான பரிகாரங்கள் நடக்கும் என்றால், அணுக்க தொண்டர்களாய் இருக்கும் பட்சத்தில் தெய்வம் கனவில் வருவார்கள். கனவில் வரும்போது அவர்களுக்கு ஒரு துன்பம் என்றாலும் சில விஷயங்களை திருவாய் மலர்ந்து சொல்வார்கள். சில விஷயங்களை மற்றவர்களுக்காகவும் செய்ய சொல்வார்கள். இது அடியேனின் வாழ்க்கையில் நடக்கும் விஷயம். அடியேனின் வாழ்க்கையில் மட்டும் நடப்பதல்ல, எத்தனை பேர் இருக்கிறார்களோ அடியேனுக்கு தெரியாது. இப்படி அன்னை பிறருக்கு இதை செய் நலமடைவார்கள் என்று சொல்வதை மட்டுமே தான் சொல்ல முடியும். அப்படி சொல்வதை மற்றவர்கள் செய்யும்போது அவர்களுக்கு பலன் கிடைத்துவிடும். நாம் எப்படியெல்லாம் பரிகாரம் செய்கின்றோமோ அதை அடுத்தவருக்கு சொல்லக்கூடாது. நம் மனதில் பட்டதையெல்லாம். ஒரு முறை ஒரு பெண்மணி வந்தார். எனக்கு ஒரு விஷயமே நடக்கவில்லை. பிள்ளையார் கோவிலுக்கு போனேன். பிள்ளையாரின் முதுகு பக்கம் விளக்கேற்றினேன். கோபமாக குறிப்பிட்ட நாட்கள் அப்படி என்று சொன்னார். இதையெல்லாம் கேட்கும்போது மனதிற்கு சங்கடமாக இருக்கிறது. இறைவன் பார்க்கும்படிதானே தீபம் ஏற்ற வேண்டும். இந்த பரிகாரத்தை அவர் மற்றவருக்கு சொல்லும்போது அது பரிகாரமாய் இருக்காது, பரிகாசமாய் மாறிவிடும். அன்பு நேயர்களே.